ஒரு மனுஷனுக்கு ஒரு நொபேல் பரிசு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னா, அவன் என்னென்ன செய்வான் அப்படிங்கிறத ட்ரம்ப் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா, ட்ரம்ப்புடைய நோபல் பரிசு ஆசை வந்து இப்ப எந்த அளவுக்கு வந்து விட்டுருக்குன்னா, லாகூர்ல கிட்டத்தட்ட 500 பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கலவரம் லாகூர்ல வந்து மூண்டிருக்கிறது. அந்த கலவரத்துக்கு முன்பாக ஒரு சின்ன விஷயத்த பார்ப்போம். இஸ்ரேலுக்கும் காசால நான் வந்து அமைதியை கொண்டு வரேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20 அம்ச கோரிக்கையை முன் வச்சு நான் வந்து காசால வந்து அமைதியை ஏற்படுத்துறேன் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து அறிவித்து உலக நாடு தலைவர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு குறிப்பா எகிப்துல எல்லாரும் வந்து ஒரு ரெசார்ட்ல வந்து ஒன்று கூடி இன்று முதல் காசாவில் அமைதி 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 அப்படின்னு வந்து அறிவிச்சு ஒரு பெரிய ஒரு டிராமா வந்து நடந்தது. இது டிராமான்னு சொல்லாமா அப்படின்னா டிராமான்னு தான் சொல்லணும். இதுக்கு இந்தியா கொடுத்த இம்பார்ட்டன்ஸை மட்டும் பாருங்க. இதுல வந்து சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் எர்டோகன்லேருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி கூப்பாடு போட்டு அழைத்த ட்ரம்ப் அந்த மாநாட்டில் இந்தியாவுடைய பிரதமரும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளுடைய இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் வந்து அழைப்பு எடுத்திருந்தார். ஆனால் பிரதமர் போல சரி, அட்லீஸ்ட் ராணுவ அமைச்சர் போயிருக்கலாமா, ராஜ்நாத் சிங் அவர்களும் போல. சரி, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரையாவது போகலாமா, அவரும் போல. அப்போ யார் தான் போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் தான் வந்து போயிருக்கிறார். ஸோ இதிலிருந்தே வந்து அந்த காசாவுடைய அந்த அமைதி ஒப்பந்தத்தை நாம் வரவேற்றாலும் கூட அதுக்கு நாம் கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதும் ட்ரம்ப் நடத்தக்கூடிய இந்த ட்ராமாவுக்கு நாம் பக்கபலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை தெளிவாக வந்து இந்தியா எடுத்தது. இது நம்மளோட பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் சமீப நாட்களாக பாகிஸ்தான் என்கிற அந்த நாடு குறிப்பாக ஷபாஸ் ஷெரீஃப் அப்புறம் அவங்களுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் எல்லாமே சாஸ்திராங்கமாக காலில் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு புது தெய்வமாக மாறி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ ஷபாஸ் ஷெரீஃப் போகிறாரு, அப்புறம் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் போகிறாரு. எல்லாரும் போய் அந்த அமைதி ஒப்பந்தத்தில் வந்து அந்த விழாவில் வந்து கலந்து விழாவை வந்து சிறப்பிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே பாகிஸ்தானுக்குள்ள லாகூரில் கூடின ஒரு கூட்டம் வந்து அவங்களுடைய அரசு அதிகாரிகளை நல்லா சிறப்பிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இந்த காசா இந்த அமைதி ஒப்பந்தத்தை இன்னமும் கூட பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் நினைக்கிறது. இந்த பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் அப்போ வந்து பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் எதிர்த்திருக்கணுமே அப்படின்னா ட்ரம்ப்புடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதால, அமெரிக்கா கொண்டு வருது அப்படிங்கிறதால, சரி இப்போதைக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறதால, ஈரானுக்கு எதிராக நாம் இருக்கோம் அப்படிங்கிறதால இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளான நாடுகள் எல்லாம் சரி ஓகே வேற வழி இல்லை, நம்ம இப்படி தான் போயாகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கின்றன.